பார்க்க போகிறோம் அப்படின்னா நீடில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணோம் அண்ட் நம்ம எந்த ஃபேப்ரிக்கு எந்த சைஸ் நீடில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஓகே, நம்ம நீடில் கழட்டலாம். இப்படி கழட்டிட்டு சைட் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்க சைடு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்மளோட ரைட் சைடில் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும், குழி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ நம்ம இது ரைட் சைடில் வர்ற மாதிரி வச்சு இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் இந்த நீடில் உள்ளே போகிற மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிடணும். நல்லா மேலே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீடில் இப்படி தான் மாட்டோம். நீடில் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணி போடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஹாஃப் ஸ்க்ரூ லைட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ஈஸி டெக்னிக்ங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு 14 and 11 சைஸ் நீடில் வந்து நம்ம நார்மல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீனுக்கு கெட்டி ஃபேப்ரிக் அந்த மாதிரிலாம் தைக்கணும் அப்படின்னா 16 சைஸ் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உருண்டை ஊசி